Hi, everyone. Karpakam from Dulkapu Kitchen. இன்னைக்கு ரெசிபி ஒரே மாவுல 4 வித ஸ்நாக்ஸ் பண்ணி காமிக்கிறேன். ரிப்பன் பக்கோடா, தேங்கோயல், ஓலக்கார புந்தி, ஓமப்பொடி. இன்னைக்கு எல்லா மெஷர்மெண்ட்டும் இந்த கிண்ணத்தால தான். இந்த கிண்ணங்கிறது 1/2 கப் 125 ml. இந்த கிண்ணத்தால ஒரு கிண்ணம் பொட்டுக்கல்லை, ஒரு கிண்ணம் பாசிப்பருப்பு, ஒரு கிண்ணம் கடலைப்பருப்பு. இதே கிண்ணத்தால 12 கிண்ணம் பச்சரிசி, சாப்பாட்டரிசி. 3 கிண்ணம் பருப்புக்கு 12 கிண்ணம் பச்சரிசி. 1:4. இந்த 3 பருப்பையும் கை பொறுக்கிற சூடுக்கு பரட்டினேன். மிஷின்ல அரைச்சு எடுத்துன்னு வந்துட்டேன். அரிசியை வறுக்க வேண்டாம். 12 கிண்ண அரிசியையும் எடுத்துன்னு போய் ரைஸ் மில்ல அரைச்சுன்னு வந்துட்டேன். இதான் மாவு. அரிசி அரைச்ச மாவு, இது பருப்பெல்லாம் சேர்த்து அரைச்ச மாவு. மாவை ரைஸ் மில்லிலேயே அரைச்சிக்கோங்க, மிக்சியில வேண்டாம். அப்பதான் நல்லா வருது. மாவெல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இது ரவா உருண்டை பிடிச்ச பேசன், கவலைப்படாதீங்க. எங்க இடத்துல குழந்தைகள்லாம் வரான்ட்டு 70 ரவா உருண்டை பிடிச்சி வச்சிருக்கேன். அந்த பேசன்ல தான் இந்த மாவை கலந்துக்கிறேன். நல்லா அடியோட கலந்துக்கோங்க, அப்பதான் நல்லா சேர்ந்துக்கும். இது ஒரு இன்ஸ்டன்ட் பக்ஷணம் ப்ரீமிக்ஸ் பவுடர், இன்ஸ்டன்ட் ஸ்நாக்ஸ் ப்ரீமிக்ஸ் பவுடர். ரியலி எ மேஜிக் பவுடர். இந்த மாதிரி மாவை அரைச்சி நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு ஏர்டைட் டப்பாவில் போட்டு மூடி வச்சுருங்க. 3 மாதம் வரையில் வச்சுக்கலாம், ஒன்றுமே ஆகாது. எப்போ பட்சணம் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அப்போ இந்த மாவை எடுத்து பிசைஞ்சு இன்ஸ்டண்ட்டாக பட்சணத்தை பண்ணிடலாம். தேர்ஃபோர் இது சகலகலா வல்லவன். ஐ ரிப்பீட், கடலைப்பருப்பு 1 கிண்ணம், பைத்தம்பருப்பு 1 கிண்ணம், பொட்டுக்கடலை 1 கிண்ணம், மொத்தம் 3 கிண்ணம். 3 கிண்ணத்துக்கு 12 கிண்ணம் அரிசி. 3:12, that is 1:4. ஃபர்ஸ்ட் ரெசிபி பட்டநாடா ரிப்பன். 1 டம்ளர் மாவு, 1 டம்ளர்ங்கிறது 200 ml. 1 டம்ளர் மாவுக்கு 2 டீஸ்பூன் நெய். நெய் இல்லைன்னா பட்டர் போட்டுக்கோங்க. 1/2 டீஸ்பூன் காரப்பொடி, காரம் உங்க சாய்ஸ். 1/2 டீஸ்பூன் உப்பு, கடைசியில் டேஸ்ட் பார்த்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் பெருங்காயம். அவ்வளோதான். மாவை கலந்துக்கிறேன். கொஞ்சம் தான் மாதிரிக்கோசரம் பண்ணுறேன். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு பிசைஞ்சுக்கோங்க. ரொம்ப கெட்டியாகவும் பிசைய வேண்டாம், ரொம்ப தளன்னு பிசைய வேண்டாம். சப்பாத்தி மாவுக்கு அடுத்ததா கொஞ்சம் தளன்னு பிசைஞ்சுக்கோங்க. இது என்னோட ஃப்ரெண்டு ஆனந்தி மூர்த்தி சொல்லி கொடுத்தா. ஒரே மாவுல 4 வித முறுக்கு பண்ணிடுவோம். இது ஒரு ஸ்பெஷல் ரெசிபி. தேங்க்யூ ஆனந்தி. அமைக்கினா இப்படி அமுங்கணும், இந்த மாதிரி பிசைஞ்சுக்கோங்க. டேஸ்ட் பண்ணி பார்த்தோம், உப்பு உரப்பெல்லாம் கரெக்டாக இருக்கு. இன்னைக்கு இரும்பு இழுப்பு சட்டி. இதுலலாம் ஆயில கொஞ்சம் கிரீஸ் பண்ணிக்கோங்க. இந்த அச்சு உள்ளேயும் கிரீஸ் பண்ணிக்கோங்க. எண்ணெய் காஞ்சி போச்சு. கேஸை மீடியம்ல வச்சுட்டேன். பியூட்டிஃபுல்லாக வந்துடுச்சு பாருங்க. மாவை ரைஸ் மில்லிலேயே அரைச்சிக்கோங்க, மிக்சியில வேண்டாம். அப்பதான் நல்லா வருது. கொஞ்ச நேரம் கழிச்சு திருப்பி விடுங்க. கேஸை மீடியம்ல வச்சுக்கோங்க, கொஞ்ச நேரம் வேகட்டும். ரொம்ப பெருசுல வச்சுக்காதீங்க, மீடியம்லயே வச்சுக்கோங்க. 2 பக்கத்தையும் திருப்பி திருப்பி விடுங்க. கோல்டன் ப்ரௌன் கலர் வரணும். ஓசையெல்லாம் அடங்கிடுத்து, கோல்டன் ப்ரௌன் கலர் வந்துடுத்து. இப்போ எடுத்து வரேன். ஓசையெல்லாம் அடங்கிடுத்து, கோல்டன் ப்ரௌன் கலர் வந்துடுத்து. இப்போ எடுத்து வரேன். இதே மாவுலயே இப்ப தேங்காய் பண்றேன். 1 டம்ளர் மாவு,
இதுல என்னன்னாக்க உங்களுக்கு கடல மாவு கம்மியா இருக்கும், அரிசி நிறைய இருக்கும். அதனால இது ரொம்ப நன்னா இருக்கும். கர 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 கரன்னு இருக்கும். ரொம்ப நெய் ஊத்த வேண்டாம். சால்ட் 1/2 டீஸ்பூன். அப்புறம் வேணும்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். பெருங்காயம் ஒரு 1/4 டீஸ்பூன். நான் ஏன்னா ஒரு டம்ளர் தான் எடுத்துட்டு இருக்கேன், ரொம்ப போடல சாமான். 2 டீஸ்பூன் நெய். ஜீரகம் ஒரு 1/4 டீஸ்பூன். கிட்டத்தட்ட 1/4 டம்ளர் தண்ணி வாங்கியிருக்கு. கொஞ்சம் இலகளா இருக்கட்டும், ரொம்ப கெட்டி வேண்டாம். போன வாட்டி சொன்னா போலயே தான் இந்த மாதிரி இருக்கட்டும் மாவு. இது தேங்காய் சில்லு. எண்ணெயை கிரீஸ் பண்ணிக்கிறேன். தேங்காய். ஓம். தேன் குழல். தேங்காய் புயறதே எண்ணெய் சூடா இருக்கணும். அதுக்கப்புறம் நீங்க கேஸை லோவா வச்சுக்கோங்க. ஏன்னா அப்பதான் இருந்து வேகும். இல்லைன்னா சீக்கிரம் செவந்து போயிடும், அதுக்கப்புறம் உள்ள வேகாம போயிடும். ஓசையெல்லாம் அடங்கிடுத்து, கோல்டன் ப்ரௌன் கலர் வந்துடுத்து. இப்போ எடுத்து வரேன். முன்னாடி சின்னதா பண்ணி காமிச்சேன், ஃபுல் தேங்காய் ஆயில் பண்ணி காமிக்கிறேன். தரசக்கரை சுத்துற மாதிரி இருக்கு பாருங்க. போறோம் எடுத்துறேன். பட்டாநாடா பைட் டெஸ்ட்டு சவுண்டை கிழங்கோ. அடுத்தது தேங்கோழல் பைட் டெஸ்ட்டு சவுண்டை கிழங்கோ. இந்த ஸ்ராத்தூல் ரெசிபி நாங்கள் ஸ்ராத்தூல் தட்டில் கையால் தேய்ச்சி பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி ஒரு வீடியோவை யூடியூப்பில் எங்களால் கண்டுபிடிக்கவே முடியல. ரொம்ப ரொம்ப யூனிக் ரெசிபி ப்ராபபிளி. நெக்ஸ்ட் ஐட்டம் ஸ்ராத்தூல். இதை ஓலக்காரா புந்தின்னு சொல்லுவா, ஸ்ராத்தூல்னு சொல்லுவா. நான் இப்போ ஸ்ராத்தூல் தட்டு இருக்கு, தேய்ச்சி காமிக்கிறேன். இப்போ இந்த மாவை எடுத்துக்கிறேன். 3 டம்ளர் போட்டுக்கிறேன். நிறைய பண்ண போறேன். பாதி மாவை யூஎஸ்க்கு பேக் பண்ணி வச்சுட்டேன். அவள் அங்கே போனாக்க பண்ணிக்கட்டும்ட்டு 3 டம்ளர் போட்டுருக்கேன். பெருங்காயம் 1 டீஸ்பூன், மஞ்சப்பொடி 1 சிட்டிகை, எள்ளு 1 டீஸ்பூன், உப்பு 1 டீஸ்பூன், காரப்பொடி 1 டீஸ்பூன். உங்களுக்கு காரம் இன்னும் கொஞ்சம் வேணும்னா இன்னும் கொஞ்சம் போட்டுக்கோங்க. ஸ்ராத்தூல் ஆரம்பம். எண்ணெய் காஞ்செடுத்து 2 திப்பி ஃப்ளோட் ஆகிட்டு பாருங்க. இது ஸ்ராத்தூல் தேய்க்கிற கட்டை. எண்ணெய் காஞ்செடுத்து 2 டேபிள் ஸ்பூன் ஊற்றுக்கிறேன்.
சுடும் ஜாக்கிரதை. நல்லா இன்னொரு வாட்டி பிசைஞ்சுக்கோங்க. மாவு இலகலாவே இருக்கட்டும். தேய்க்கும் போது நீங்களாம் ஜாக்கிரதை. எனக்கு எக்ஸ்பீரியன்ஸுங்கிறதுனால பண்றேன். இது மேல வச்சுக்கணும். கேர்ஃபுல்லா பண்ணுங்க. ப்ரெஷரை நடுவில் கொடுங்க, ஓரத்தில் கொடுக்காதீங்க. சட்டி அப்படியே கவுந்துடும். எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதவா ரொம்ப ஜாக்கிரதை ப்ளீஸ். இதான் ஸ்ராக்கு. சிப்ஸ் மாதிரி இருக்கும். சாப்பிட ஆரம்பிச்சு எல்லாம் நிறுத்த மாட்டேன், அப்படி இருக்கும். டிவிக்கு முன்னாடி உட்கார்ந்தாக்க ஏனமே காலி ஆயிடும். கேஸ் மீடியம் நல்லா வேகட்டும். முதல்ல எண்ணெய் சூடாகணும். அதுக்கப்புறம் தேய்ச்சிட்டு மீடியம்ல வச்சுக்கோங்க. அதுவாவே ஓசை அடங்கிடும். கோல்டன் ப்ரௌன் கலர் வரும், எடுத்துள்ளோம். இது உள்ளங்கையால அழுத்தி தேய்க்கணும். சென்டர் ஆஃப் கிராவிட்டி நடுவில் இருக்கணும். கரெக்டாக நடுவில் தேய்ங்க. அப்போ தான் எண்ணெய் சட்டி டாப்பிள் ஆகாமல் இருக்கும். கேர்ஃபுல் ப்ளீஸ். கேஸ் மீடியம். அப்போ தான் நின்று வேகும். ஓசை அடங்கிடுத்து. இப்போ எடுத்துடுறேன். பைட் டெஸ்ட்டு. அதே மாவில் இப்போ ஓமம் பொடி பண்ணி காமிக்க போகிறேன். 1 டம்ளர் மாவு எடுத்துட்டு இருக்கேன். ஓமத்தை பொடி பண்ணி வச்சுட்டு இருக்கேன் 1 டீஸ்பூன். பெருங்காயம் 1/2 டீஸ்பூன். உப்பு 1/2 டீஸ்பூன். நெய் 3 டீஸ்பூன். நல்லா கலந்துக்கோங்க. அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு பிசைஞ்சுக்கோங்க. சப்பாத்தி மாவோட கொஞ்சம் இலகலா பிசைஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி இருக்கும். அந்த மேஜிக் பவுடரில் 4வது ஸ்நாக்ஸு ஓமப்பொடி. ஆரம்பம். ஓமப்பொடி ஹெச். ஓமப்பொடி சீக்கிரம் வந்துடும். அதுதான் அதில் இருக்கிற சுபாகம். இதுக்கு கோல்டன் ப்ரௌன் கலர் வேண்டாம். ஓசை அடங்கினா போதும். நான் மீடியம்ல வச்சுட்டு இருக்கேன். ரிப்பன் பக்கோடா, தேங்கோயல், ஓலக்கார புந்தி, ஓமப்பொடி. தேங்க்யூ. பாய். ஜெய் ஹிந்த்.